गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठल दास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்தை மேல தசமஸ்கந்தத்துல 90 அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால் முழுக்க வர்ணிக்கிறார். பகவான் என்னென்ன லீலை பண்றார் அப்படின்னு. அதுதான் இந்த தசமஸ்கந்தம். நவமஸ்கந்த பூர்த்தியில அந்த சந்திரவம்சம் வர்ணிச்சன் வரும்போது இன்னாருடைய புத்திரர் இன்னார்னு சொல்லிட்டு வசுதேவருக்கு இத்தனை மனைவிகள், அதுல தேவகி பிரதானமானவள், அந்த தேவகியினுடைய புத்திரர்கள் எல்லோரையும் சொல்லி அதுல பகவான் பிறந்தார்னு சொல்லிட்டு சுருக்கமாக நவமஸ்கந்தத்துல கிருஷ்ண சரித்திரத்தை முடிச்சிட்டார் பிரம்மனிஷ்டால். அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மேல தசமஸ்கந்தத்துல பரீட்சித் மகாராஜா அந்த சுகாச்சாரியால பார்த்து கேள்வி கேட்கிறார். ஏன்னா இன்னிலேருந்து 7வது நாள் தக்ஷகன் தீண்ட போறான். 5 நாட்கள் ஆயிடுத்து, 2 நாட்கள் தான் இருக்கு. அவரோ கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்கணும் தான் அந்த கங்கா தீரத்துக்கு வந்திருக்கார். அப்படி வந்திருந்த போது பிரம்மனிஷ்டால் இப்படி கங்கா பிரவாகமா கதை சொல்லும் போது எல்லாத்தையும் ரசிக்கிறார், அத்தனை விஷயங்களையும். கடைசியா கிருஷ்ண சரித்திரம் சொல்லுவார்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது ஏதோ கிருஷ்ணர் பிறந்தார் அவதாரம் பண்ணினான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்லோகத்துல மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டார். சொல்லி முடிச்ச உடனே மேல தசமஸ்கந்த ஆரம்பத்துல ஆசையா இந்த பரீட்சித் மகாராஜா 13 கேள்வி கேட்டதுதான் பிரம்மனிஷ்டால் உள்ள விஸ்தாரமாக கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல போறார். அந்த கேள்வி அருமையான கேள்வி. இந்த பகவத் கதாமிருத ஸ்ரவணத்துல ஒருத்தனுக்கு ருச்சி இருந்தா எப்படி இருக்கும்னு இந்த 13 ஸ்லோகத்துல இந்த பரீட்சித் மகாராஜா அந்த பிரம்மனிஷ்டால பார்த்து கேள்வி கேட்கறத பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அப்படி 13 ஸ்லோகத்துல கெஞ்சரார் நிறுத்தின இந்த சுகாச்சாரியார் என்ன பண்றார், பெரியவாள்லாம் அப்படிதான் சொல்லுவா. இந்த நவமஸ்கந்த பரியந்தம் இந்த கிருஷ்ண சரித்திரத்தையும் சுருக்கமாக சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் கண்ணமுடனே தியானத்துல உட்காந்துட்டாலாம். அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த 13 கேள்வி பரீட்சித்து கேட்டார் அப்படின்னு தான் பெரியவாள்லாம் கதையில சொல்லுவா. நம்ம சேங்காலிபுரத்துல அனந்தரம்பதா குருநாதர் பரியந்தம் எல்லோரும் இப்படிதான் சொல்லுவா. இந்த 5 நாள் கதை முடிஞ்ச உடனே அவர் கண்ணமுடனே தியான நிஷ்டையில உட்காந்துட்டார். இந்த கிருஷ்ணச்சரித்திரம் கேட்கறதுக்காக வந்த அந்த பரீட்சித் மகாராஜா துடிச்சுட்டே மேல 13 ஸ்லோகத்துல அந்த பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து நீங்க பகவத் குணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு கேட்கறது தான் இந்த தசமஸ்கந்தம் ஆரம்பம். முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்பேற்பட்ட ஞானி, எவ்வளோ ஞாபக சக்தி, ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டு இன்னார் புத்திரர் இவரன்னு இந்த சூரிய வம்சத்தையும் இந்த சந்திர வம்சத்தையும் எப்படி சொன்னேன், யார் இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவர் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுன்னு பிரவச்சனம் பண்றதே அவ்வளோ சிரமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது கங்கா பிரவாகம் மாதிரி அவர் இன்னார் புத்திரர் இவர்னு இப்படி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வர்ணிச்சன் அதில் விசேஷமாக இருக்கிறவா அந்த ராஜாக்களுடைய கதையும் சொல்லிட்டு வர்றார். ஏன்னா இந்த மாதிரி புண்ணியாத்மாக்களுடைய கதை கேட்டாலே புண்ணியம்ன்றதுனால. அதனால இப்படி ஒரு கதை சொன்னேலே, இப்படி நீங்கள் கதை சொன்னதுக்கப்புறம் உங்களை காத்தி வச்சு நான் ராஜா உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ண போகிறேன், இல்லைன்னா இந்த பாரத தேசத்தையே உங்களை பேரில் எழுதி வைக்க போகிறேன், இல்லை நிறையா பணம் காசு கொடுத்து உங்களுக்கு சம்பாவனை பண்ண போகிறேன்றதுக்காகவா நீங்கள் கதை சொல்கிறேன்? உங்களுடைய சுவானுபவத்தில் இப்படி கதை சொன்னேலோன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நன்றி தான் தெரிவிக்க முடியும்னு அதுக்கு ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தில் இவர் நல்ல கதை கேட்டிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. எதோச்ச தர்மசீலஸ்யன்னு தர்மசீலனா இருக்கக்கூடிய எது. ஏன்னா தன்னுடைய யௌவனத்தினால அப்பா அம்மா கூட சௌக்கியமா இருக்கும்போது மாத்திருகமணம்ன்ற பாப்பம் வர்றதுனால எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், இதுவும் நான் கொடுக்க மாட்டேன்னு கிளம்பினாரோனோ. இந்த ராஜ்யத்தையே தர்மத்துக்காக தியாகம் பண்ணினார். அதனால அந்த யதுனுடைய வம்சத்துல கிருஷ்ணர் பிறந்தாருன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இவர் கதையில சொல்லும்போது சொல்லிட்டு வந்தாருன்னு மூத்த மகனா இருக்கக்கூடிய யது எதுக்கு யயாத்திக்கு யவனத்தை கொடுக்கல அப்படின்னு அதை சொன்னாரோ. அதனால தர்மசீலனா இருக்கக்கூடிய யது தன்னுடைய யௌவனத்தை கொடுக்காம இருக்கும்போது இப்படி இருக்கிற அந்த யதுனுடைய வம்சத்துல பகவான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரே. அப்பேற்பட்ட பகவான் பிறந்து என்ன பண்ணார், அப்பேற்பட்ட பகவான் அந்த வம்சத்துல அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள்லாம் பண்ணார் அதை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் பகவத்குணம் சொல்லுங்கன்னு உங்களுக்கு எஞ்சின் இருக்கேனே. இந்த பகவத்குணம் யாராருக்கெல்லாம் கத்தி தெரியுமா? இந்த பகவத்குணம் யாராருக்கெல்லாம் கத்தின்னு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா என்ன மாதிரி இருக்கிறவா எத்தனையோ பேர் கேட்க போறா பின்னாடி இதை அவளுக்காக நான் இதை சொல்ல போறேன்னு இந்த உலகத்தை 3 கிளாஸா பிரிக்கிறார்.
ஒன்று யாருன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற வழி இல்லாமல் பகவான் ஆராதனை பண்ணாதான் சௌக்கியம் கிடைக்கும்ன்ற மாதிரி கோவிலுக்கு போகிறது, பகவத் ஆராதனை பண்ணுறது, என் குடும்பம் சௌக்கியமாக இருக்கிறது, நான் சௌக்கியமாக இருக்கிறது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கிறதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றாடம் பாராயணம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டம் போலான்னு இருக்கிறவா தான் பெரும்பாலும் ஆனவர்கள் இந்த உலகத்தில். இவர்கள் எல்லோருக்கும் விஷயிகள்னு பேர், நம்மள மாதிரி உள்ளவர்கள்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கும் நிம்மதி வேணும்னா பகவத்குணம் தான். அதே மாதிரி அடுத்த நிலையில இருக்கிறவா யாருன்னா போதும் போதும் இந்த மாதிரி பிறந்தது போதும் மோக்தும் இச்சா அப்படின்னு முமுட்சுக்களா இருக்கிறாளே, உலகத்துல எதுவுமே வேண்டான்னு, அப்படி இருவர்களுக்கும் பகவத்குணம் தான் கத்தியா இருக்கு. அப்பேற்பட்ட பகவத்குணத்தை கேட்டு மனசுல பகவானை தியானம் பண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பகவான் தான் வேணும்னு காட்டுக்கு போயும் ஹிமாலயத்துக்கும் போய் தபஸ் பண்றார்களே, இந்த மாதிரி முமுட்சுக்களுக்கும் பகவத்குணம் தான் கத்தியா இருக்கு. அடுத்ததாக எல்லாம் உன்னை அடைஞ்சிருக்காளே ஞானிகள், உன் போலியே உன் ஸ்வரூபத்திலே இருக்கிறவா ஞானி துவாத்வைமயமத்தம்னு நீ சொல்லியிருக்கியே, எனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடே கிடையாது ரெண்டு பேரும்னு இருக்கும்போது, அப்படி இருக்கிற ஞானிகள் கூட உன்னுடைய குணத்துல மயங்கி உன் மேல கீர்த்தனை பண்றது, உன் பகவத் குணத்தை சொல்றது, அப்படி அவனுடைய கல்யாண குணத்துல மயங்கி தானே எல்லாம் ஒரு க்ஷணம் கூட நிற்காத அந்த பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய நீங்களே இங்கே உட்காந்துட்டு பாகவதத்தை சொல்றேன். அதனால இந்த உலகத்துல 3 விதமான ஜனங்கள் இருக்கா, ஒன்று ஞானிகள், இன்னொன்று முமுட்சுக்கள், அடுத்தது விஷயிகள். இவர்கள் எல்லோருக்கும் பகவத்குணம் தான் கதி. அப்பேற்பட்ட பகவத்குணத்தை நீங்க சொல்லணும், நிறுத்தக்கூடாது அப்படின்னார். உலகத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் பகவத்குணம் தான் கத்தியா இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கு இந்த பகவத்குணம் பகவத் கிருப்பைன்றது கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னா, எங்களுடைய தாத்தாக்கள்லாம் இந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சாலே, பிதாமகாமே சமரே அபரஞ்செய்கி தேவவிரதாத்யாதி ரசை ஸ்திமிங்களைன்னு துரத்தியம் கௌரவ சைன்ய சாகரம் அப்படின்ட்டு இந்த கௌரவ சைன்யத்தை ஒரு பெரிய சமுத்திரம் போல வர்ணிச்சு, அந்த சமுத்திரத்துல பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குமே, சுறா மீன், அப்புறம் திமிங்கலம், இவைகள்லாம் இருக்கும். ஒன்றும் இவைகள்லாம் யாருன்னா பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கர்ணன், கிருப்பன், இந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரும் சுறாமீன் திமிங்கலம் போல. இவர்களெல்லாம் தாண்ட முடியுமான்னு? எப்படி தாண்ட முடியும்? மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் யுத்தம் பண்றார், அவர் வயசானவர் மாதிரியே தெரியல, 325 வருஷம் அப்படி யுவா போல நின்று அப்படி ஒரு யுத்தம் பண்றார். அந்த பீஷ்மரை ஜெயிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவளை ஜெயிக்க முடியலையே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டவுடனே கிருஷ்ணர் தானே ஒவ்வொன்றுத்தையும் சொல்லி கொடுக்குறார். பீஷ்மர் வீரன் கூட தான் சண்டை போடுவார், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத யாராவது ஒருத்தர் இருந்தான்னா அவ முன்னாடி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணியிருக்கார். அதனால இந்த சிக்கண்டியை அழிச்சின்னு வா, சிக்கண்டியை முன்னாடி வச்சுன்னு நீ சண்டை போடு, அவர் யுத்தம் பண்ண மாட்டார், அப்ப நீ அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவான் தானே உபாயத்தை சொல்லி கொடுக்குறார். தனக்கு வித்தை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியரே சண்டை போடும்போது அவரை ஜெயிக்க முடியுமா? அப்படி அபாரமான யுத்தம் நடக்கிறது. என்ன பண்றது தெரியலையே கிருஷ்ணான்னா, உடனே அவருக்கு அவர் பையன் மேல ரொம்ப ஆசை, அந்த பையன் காலமாயிட்டான்னு சொல்லு, அவர் யுத்தம் பண்றதை நிறுத்திடுவார், அவர் நீ சுலபமா அடிச்சிடலாம் அப்படின்னு. பொய் சொல்லலாமான்னா சொன்னா கேட்பாரா? பொய் சொன்னா இது பண்ணுவாரான்னா, அப்போ அஸ்வத்தாமான்ற ஒரு யானையை அடிச்சு தர்மபுத்திரரை கூப்பிட்டு, தர்மபுத்திரர் நீ சொல்லணுன்னு அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு உடனே அதுக்கு அஸ்வத்தாமான்ற யானை ஹதஹா குஞ்சரஹான்னு நீ மெதுவா சொல்லு, பொய் சொன்ன மாதிரி ஆகாதுன்னு இப்படிலாம் ஒன்று உண்டாக்கி அப்படி யுத்தம் பண்ணும்போது அஸ்வத்தாமா காலமாயிட்டான்னு காதுல விழுந்து அந்த யானை அஸ்வத்தாமான்னு சொல்றதுக்குள்ள சங்கவாத்தியெல்லாம் கிருஷ்ணர் வாசிச்சு இப்படி அந்த துரோணர் காதுல அஸ்வத்தாமா போயிட்டான்ற மாதிரி தான் காதுல விழுது. அதுவும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். சொன்ன உடனே இது சத்தியம்னு யுத்தம் பண்றதை நிறுத்திட்டார். அப்படி யுத்தம் பண்ண நிறுத்தி தியானத்துல உட்கார்ந்த உடனே திருஷ்டத்யும்னன் தலையை வெட்டினா, அந்த துரோணாச்சாரிய சம்ஹாரம் பண்ணிட்டான்னு. இப்படி அடுத்தது பார்த்தா மகாவீரனா இருக்கக்கூடிய கர்ணனுடைய யுத்தம் பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன அப்படி ஒரு தானங்கள் பண்ணி குமிச்சதுனால அந்த புண்ணியம் எல்லாம் கர்ணனை கிட்டே அஸ்திரங்கள்லாம் நெருங்காத போது அப்ப பகவான் இந்த மாதிரி அவனுக்குன்னு ஒரு சாபம் இருக்கு, அந்த பூமியில ரதம் போய் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அடி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த கர்ணன் சொல்றான், இந்த சமயத்துல அடிக்கலாமா, அதர்மமா யுத்தம் பண்ணலாமான்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் அப்ப கேட்கிறார், எதுடா அதர்மம்? நீ அபிமன்யு சின்ன குழந்தை உள்ள வந்தபோது அந்த பத்மவியூகத்துல கப்பட்டமா அவனை சம்ஹாரம் பண்ணியே, அப்ப உனக்கு அது அதர்மமா தெரியலையா?
அடுத்து திரௌபதி வஸ்திராபகரணம் பண்ணும்போது அப்போ வந்து வஸ்திரத்தை பிடிச்சி இழுன்னு துரியோதனா சொல்லும்போது சரிதான்னு சொன்னியே, அப்போ இதெல்லாம் உனக்கு அதர்மமாக தெரியலையான்னு சொல்லி பாண்டவ பட்சமாக இருந்து கர்ணனையும் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இத்தனை எங்கள் குடும்பத்துக்கு இந்த மகாபாரத யுத்தத்தில் அவர் வந்து தோல்வி அடையாதபடிக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தாரே. அப்பேற்பட்ட பிரபு எப்படி தாண்ட வச்சார்னா, ஒரு சமுத்திரத்தை தாண்டணும்னா ஒரு பெரிய படகை வச்சுருந்தானே தாண்ட முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல மாசங்கள் கஷ்டப்பட்டு தானே தாண்ட முடியும். ஆனால் இப்பேற்பட்ட கௌரவ சைன்ய சாகரத்தை பகவான் எப்படி தெரியுமோ தாண்ட வச்சார்? ரொம்ப பரம சுலபமாக தாண்டி வச்சுட்டாராம். எப்படி தாண்ட வச்சார்னா, உதாரணத்துக்கு சொல்லும்போது நல்ல மழை காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால அந்த தரையில் அந்த பூமியில் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. மழை நின்ன உடனே ஒரு கண்ணுக்குட்டி அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறது. அந்த கண்ணுக்குட்டியினுடைய கால் குழம்பு அச்சு அந்த மண்ணில் இருக்குது. திரும்பவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மழை தூத்தல் போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியினுடைய குழம்பு அச்சில் இருக்கிற அந்த அச்சில் ஜலம் விழுறது. அதுவுமே அப்படியே இருக்கு, ஒரு தொட்டி ஜலம் தேங்குவது போல. அதை தாண்டணும்னா யாராவது இந்த மாதிரி இந்த கண்ணுக்குட்டி குழம்பு அச்சில் தேங்கி இருக்கிற ஜலத்தை தாண்டறதுக்கு யாராவது மூலகச்சத்தை வரிச்சு கட்டிட்டு அதை தாண்டணும்னு ஓடி வந்து தாண்டறோமோ, நம்ம நடந்து போகும்போது சுவாபாவிகமாக எப்படி வந்து அது அடிபட்டுருமோ அதை தாண்டிடுவோமோ, அந்த மாதிரி பேர்பட்ட கௌரவ சைன்ய சாகரத்தை அந்த கண்ணுக்குட்டியினுடைய கால் குழம்பு ஜலம் அச்ச தாண்டது எவ்வளோ சுலபமாக தாண்டணுமோ அப்படி தாண்ட வச்சுட்டாரா இந்த சைன்ய சாகரத்தைன்னு சொன்னார். அப்பேற்பட்ட கிருஷ்ண சரித்திரத்தை நீங்கள் சொல்லணும், நிறுத்தக்கூடாது அப்படின்னு துடிக்கிறார். உங்கள் தாத்தாக்கள் காப்பாத்தின கிருஷ்ணன் தானே, உனக்கும் இதுக்கும் நீங்கள் என்ன சம்பந்தம்னு கேட்டேன்னா, இதம் மதங்கம் திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டம். அஸ்வத்தாமா போட்ட அஸ்திரத்தில் எங்கள் அம்மாவில் நான் வந்து கரி துண்டமாகவே ஆயிட்டேன் கர்ப்பத்தில். அப்படி இருக்கும்போது பகவான் உள்ள வந்து கதையினால விருன்னு சுத்தி அந்த அஸ்திரத்தை அணைச்சி அந்த பரீட்சத்தை காப்பாத்தினார். இந்த பரீட்சத்தை இங்க சொல்லும்போது ஜுகோப குக்ஷிங்கத ஆத்த சக்கரஹா அப்படின்ட்டார். இது ஆச்சரியம். அங்க அஸ்திர தேஜஸ் கதையான்னு சூத பௌராணிகர் முதல் ஸ்கந்தத்துல வர்ணிக்கும் போது கதையினால இந்த பிரம்மாஸ்திரத்தை அணைச்சார் அப்படின்னு சூத பௌராணிகர் சொல்றார். இங்க பரீட்சித் மகாராஜா சொல்லும்போது சக்கராயுதத்தினால அழைச்சார் அப்படின்னு சொல்றார். இதுல எது சத்தியம்? பார்த்தது பரீட்சித்து, இந்த பரீட்சித்து சொன்னது சத்தியமா, சூத பௌராணிகர் சொன்னது சத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுல என்ன ஆச்சரியம்னா, சூத பௌராணிகர் சொன்னதுதான் சத்தியமா. அவர் என்ன பண்ணார், கதையால தான் அணைச்சார். அந்த கதையை உள்ள எடுத்துன்னு போய் விருன்னு சுத்தரார். அதை சுத்தும் போது அந்த கதையின் இருக்கிற அந்த காந்தி, அந்த தேஜஸ் போய் இந்த அஸ்திரத்தை அணைச்சி அந்த கரித்துண்டா இருக்கக்கூடிய அந்த பரீட்சத்துக்கு நவஜீவனத்தை கொடுக்கறது. அந்த நவஜீவனத்தை கொடுக்கும்போது அந்த கதை விருன்னு சுத்தும் போது பார்க்கறதுக்கு அது சக்கரம் மாதிரி இருக்கான் பரீட்சத்துக்கு. இந்த பரீட்சத்துக்கு கடைசி பரியந்தம் பகவான் தன்னை சக்கராயுதத்தினாலதான் காப்பாத்தினான்னு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா பகவான் காப்பாத்தினது கதையினால. அதனால தான் பார்க்கும்போது கதை விருன்னு சுத்தும் போது சக்கரம் மாதிரி தானே தெரியும். இங்க சொல்லும் போது ஜிகோப குக்ஷிம் கத ஆத்த சக்கரஹான்னு அந்த சக்கராயுதத்தினால அந்த பிரபு உள்ள புகுந்து என்னை வந்து நான் கரித்துண்டமாய் காலம் ஆயிட்டேன். ஆனாலும் என்னை எதுக்கு காப்பாத்தினார்னா, அன்னைக்கு தெரியல எனக்கு. நான் இந்த மாதிரி ராஜபரிபாலனா பண்ணிட்டு உலகத்துல கலியுகத்தை கிருதயுகமா மாத்தணும், இதுக்கெல்லாம் தான் வந்து என்னை காப்பாத்தினாரோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியறது, பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடிய நீங்க வரப்போறேன், நீங்க பாகவதம் சொல்ல போறேன், உங்க வாக்குனால கேட்கணுன்றதுக்காக தான் இந்த சரீரத்தை காப்பாத்தி வச்சிருக்கார். அப்பேற்பட்ட நீங்கள் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை நிறுத்தில்லாமா மேல சொல்லணும்னு சுகபிரம்மத்தை பார்த்து அடுத்தது மாயா மனுஷ்ய வதஸ்வ வித்வன்னு எத்தனை மாயைகள் பண்ணார். இந்த மகாபாரத யுத்தத்தில் அவர் பண்ண மாயைகள் இருக்கே, அத்தனை மாயைகள் பண்ணி தான் ஜெயிக்க வச்சார் பாண்டவர்களை. நிறைய இந்த மாதிரி கதைகள் இருக்கு மகாபாரதத்தில். அதில் ஒரு கதை இந்த ஜெயத்ரதனுடைய கதை. அபிமன்யு காலமான உடனே அர்ஜுனன் சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து யார் வந்து அபிமன்யு காலமாறத்துக்கு அங்கே சகாயம் பட்டுன்னு முக்கியமாக இருந்தானோ இன்னைக்கு சூரியோதயத்துக்குள்ள அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வருதுன்னு பிரதிஜை பண்ணிட்டார். பிரதிஜை பண்ணினா அவருக்கு தெரிஞ்சிருது, அர்ஜுனனுக்கும் தெரியும் இது ஜெயத்ரதனால தான் இப்படி ஆச்சுன்னு. அந்த ஜெயத்ரதனை தேடுன்னு தேடுறாரு அர்ஜுனன். துரியோதனன் பார்த்தா இந்த பஞ்ச பாண்டவர்களில் ரொம்ப முக்கியம் யாரு அப்படின்னா அர்ஜுனன் தான். அர்ஜுனனை விழித்திட்டோன்னா மற்ற பேர்களையும் சம்ஹானம் பண்ணுறது சுலபம்ன்றதுனால இந்த அர்ஜுனன் சாயந்திரம் பர்யந்தம் அந்த ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்ணலன்னா தான் அக்னியில இறங்கிடுவேன்னு அவர் பிரதிஜை பண்ணியிருக்காரோன்னு. அவன் என்ன பண்ணினான்னா இந்த ஜெயத்ரதனை மறைச்சி வச்சிருவோம்,
மறைச்சி வச்சுட்டோம்னா சாயந்தரத்துக்குள்ள ஜெயத்ரதனை சம்ஹானம் பண்ணலன்னா சத்தியசந்தனா இருக்கக்கூடிய அர்ஜுனன் கண்டிப்பாக அக்னியில இறங்கிடுவான்னு இந்த ஜெயத்ரதனை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டான் துரியோதனன். தேடுன்னு தேடுறார் அர்ஜுனன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அஸ்தமனத்துக்கு. ஒன்னே கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் அர்ஜுனன், என்ன கிருஷ்ணா இந்த ஜெயத்ரதனை தேடி பார்க்குறேன், காணவே இல்லை, இதுக்கு ஏதாவது வழி உண்டான்னா ஒரே வழி அக்னியை ஏற்ற வேண்டிதான், இறங்க வேண்டிதான் அப்படின்னு பகவான் சொன்னார். நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு உடனே பகவான் சிரித்து கொண்டே கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாயா விலாசத்தை பகவான் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, சாயந்தரம் இன்னும் சில நேரம் தான் அவனுக்கு, இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அந்த சமயத்தில் தன்னுடைய சக்கராயுதத்தின் மேலே அமைச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமனம் ஆகுவது போல பண்ணிட்டார். பார்த்தா சூரியன் அஸ்தமனம் ஆகுவது போல அந்த இருளானது சூழ ஆரம்பிச்சிருது. உடனே பகவான் என்ன சொன்னார்னா, நீ போய் அக்னியை மூட்டு, அந்த அக்னியை மூட்டுட்டு இறங்குவது போல இறங்கி பிரதட்சிணம் பண்ணு, ஜெயத்ரதன் வெளில வருவான், அவனை அடிக்கலாம் அப்படின்னார். உடனே அர்ஜுனன் அடிக்கலாமா அப்படின்னா, இன்னும் அஸ்தமனம்லாம் ஆகலை, இது என்னுடைய அஸ்திரத்தினால நான் பண்ணி வச்சிருக்கேன், கவலைப்படாமல் நான் சொல்கிறத செய் அப்படின்னார். அதே போலயே அர்ஜுனன் அஸ்தமனம் ஆயிடுத்து தான் அக்னியில் இறங்கி உயிரை விட போகிறோன்னு எல்லாரும் வருத்தப்படுறார்கள். பாண்டவ பட்சத்தில் இருக்கிறவா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல, யாரும் தடுக்கலை. அக்னியை மூட்டி அந்த அக்னியில் இறங்குறதுக்காக அர்ஜுனன் 3 பிரதட்சிணம் பண்ணுறார். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணுறான்னா, ஒளிஞ்சின்னு இருந்தவன் இந்த அர்ஜுனன் காலமாக போகிறான், அது எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு துரியோதனை கேட்ட உடனே, அதான் இனிமேல் தான் அஸ்தமாயிடுதே, அஸ்தமனம் ஆனால் என்ன, நீ வெளில வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜெயத்ரதனையும் வர வச்சுட்டான். அவன் கூட்டமாக நின்று அர்ஜுனன் இறங்குறத பார்த்துட்டு இருக்கான். உடனே பகவான் நேராக அர்ஜுனன் கிட்ட தொப்பாரி இங்கேருந்து 4வது ரோல 20வதா இருக்கான் பாரு, அவன் தான் ஜெயத்ரதன். அவனை நீ என்ன பண்ணணும்னா, ஒரு பானத்தினால அவன் தலையை எடு, இன்னொரு பானத்தையும் அனுப்பிச்சு அந்த தலை கீழே விழாதபடிக்கு அதை அப்படியே கொண்டு போகணும். பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இந்த ஜெயத்ரதனுடைய அப்பா இருக்கா, அவனுடைய கையில போய் விழுவது போல பண்ணு, மற்ற காரணங்கள்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அஸ்திரத்தை போடுன்னார் கிருஷ்ணர். அதே மாதிரி அஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்காக அர்ஜுனர் எடுத்தார். உடனே எல்லாரும் ஆக்ஷேபிச்சா, அதான் அஸ்தமனம் ஆயிடுத்தே, எப்படி நீ ஆயுதத்தை எடுக்கலாம், இறங்கணும் இல்லைன்னு எல்லாரும் கேட்கும்போது பகவான் மெதுவாக தன்னுடைய சக்கராயுதத்தை விளக்குறார். பார்த்தா இன்னும் அஸ்தமனம் ஆகலை, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அப்படின்னும் போது பகவான் சொன்ன மாதிரியே அந்த ஜெயத்ரதனுடைய தலையை எடுத்து கீழே விழாதபடிக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல அந்த ஜெயத்ரதனுடைய அப்பாவா இருக்கக்கூடிய அவன் கையில போய் விழுந்தா, ஏதோ தலை கீழே தன் கையில விழுந்திருக்கேன்னு அவப்பா கீழே போட்ட உடனே என்ன ஆச்சரியன்னா, ஜெயத்ரதனுடைய அப்பாவுடைய தலையும் தெரிக்கிறது. ஏன் இப்படி பண்ண சொன்னார்னா, இந்த ஜெயத்ரதனுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, தன் புத்திரன் மேல உள்ள அபிமானத்துல பரமேஸ்வரன் குணிச்சு தபஸ் பண்ணி, என் பையன் சிரஞ்சீவியா இருக்கணும், யாரும் அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணினார். பரமேஸ்வரன் அப்படிலாம் சாகாவரம்லாம் பெற முடியாது, வேற ஏதாவது கேளுன்ன உடனே, அப்படியெல்லாம் நீங்க இன்னொரு அனுகிரகம் பண்ணணும். என்னன்னா, என் பையனுடைய தலையை யார் வெட்டுறானோ, அவன் சிரச்சேதம் பண்றானோ, அவளுடைய தலை வெடிக்க கடவுதுன்னு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, யாரும் என் பையன் கிட்ட வரமாட்டான் அப்படின்னு உடனே அதை அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இப்படி இருக்கான். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிருஷ்ணருக்கு வேண்டி தானே தெரியும். அதனால இந்த தலையவன் கீழே விழுந்திருந்ததுன்னா இவன் அர்ஜுனனுடைய தலை தெரிச்சு போயிருக்கும். அதனால அந்த தலை கீழே விழாதபடிக்கு கொண்டு போய் இந்த வரனை யார் கேட்டானா, அவ அப்பா தலையிலேயே அவர் அர்க்கியம் விடும்போது கண்ணம் போட்டுன்னு அதில் கொண்டு போய் போடுவது போல பண்ணி அஸ்தமனம் ஆயிடுத்தனும் போது, அவர் இந்த யுத்த காலத்தில் ஏதோ ஒரு தலை வந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்க்காத படத்துக்கு கீழே போட்ட உடனே இங்கே ஜெயத்ரதனும் கீழே விழனா, அந்த அப்பாவோட தலையும் வெடிக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாயைகளை சேர்ந்து பகவான் மாயா மனுஷ்யஸ்ய வதஸ்வ வித்வன்னு இப்படி இத்தனையும் செஞ்சாராம் இந்த மகாபாரத யுத்தத்தில் தர்மாத்மாலாக்கிறவருடைய பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு. அப்பேற்பட்ட பிரபுவனுடைய சரித்திரத்தை நீங்க சொல்லணும். இன்னொன்று என்ன பரீட்சை கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த பலராம சுவாமி ரோஹிணியோட புத்திரன்னு கேள்விப்பட்டேன், ஆனா தேவகியனுடைய கர்ப்பத்துல இருந்தார்னு கேள்விப்பட்டேன். இது என்ன ஒரே சிசு எப்படி 2 பேருடைய கர்ப்பத்துல இருக்க முடியும்? இதை பத்தியும் நீங்க சொல்லணும்னு நிறைய இந்த மாதிரிலாம் கேட்டு பகவான் நந்தகோகுலத்துல இருந்தார், மதுரையில இருந்தார், துவாரகையில இருந்தார்னா இத்தனை கதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றும் விடாதபடிக்கு பகவான் அத்தனை பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டாரு, இப்படி எல்லாரிடத்திலையும் சௌக்கியமாக குடும்பம் நடத்தினான்னு கேள்விப்பட்டேனே, இதெல்லாம் உங்க வாக்கு மூலமாக கேட்கணும், நீங்க கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லணும்னு துடிக்கிறார் பரீட்சித் மகாராஜா. எப்படி துடிக்கிறார்னா, இப்ப நன்கு ஒரு குளத்துல ஒரு மீன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குன்னா
சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க மீனை தூக்கி கரையில் கொண்டு வந்து போட்டால் அந்த மீன் என்ன பண்ணும்? அது வந்து அந்த ஜலத்துக்குள்ளே போகணுன்னு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி அந்த சுகாச்சாரியாளுடைய வாக்குலேருந்து வரக்கூடிய அந்த கசாமிருதத்தை கேட்க அப்படி துடிக்கிறாராம் பரீட்சித் மகாராஜா. அப்படி எல்லாத்தையும் கடைசியாக ஒரு யோஜனை வரதான் அந்த பரீட்சித் மகாராஜாக்கு. என்னன்னா, சுகாச்சாரியால் இப்படி நினைச்சிட்டு இருக்காரோன்னு தோன்றதான். என்னன்னா, நாமளோ பிரம்மனிஷ்டன், நம்மளுக்கு ஆகாரம் எதுவுமே இல்லாமல் நாம் இருந்துருவோம். இவனும் அந்த நாட்டையே பரிபாலனை பண்ணக்கூடிய ராஜா எவ்வளோ சௌக்கியமாக இருந்திருப்பான். இப்போ வந்து இவ்வளோ நேரம் இங்கே உக்காண்டிருக்கான், அதனால பசிதாகமாக இவனுக்கு இருந்திருக்கும், அதனால கொஞ்சம் விஸ்ராந்தி கொடுப்போம், எங்கேயாவது போய் ஆகாரம் சாப்பிட்டு வரணுன்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் விஸ்ராந்தி கொடுத்துருக்கலான்னா அது தேவையில்லை அப்படின்னு பரீட்சித்து சொல்கிற. ஏன் தேவையில்லைன்னா, இந்த பசிதாகத்தினுடைய கொடுமை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பசிதாகத்தினுடைய காரணத்தினால தான் அந்த செத்த பாம்பை எடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்க ரிஷி கழுத்தில் போட்டு தக்ஷகன் கடிக்க கிடவுதுன்னு சாபத்தை வாங்கி நீங்கள் வந்து உக்காண்டிருக்கேன். பசிதாகத்தினுடைய கொடுமை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு பசியும் தெரியல, தாகமும் தெரியல, கலப்பும் தெரியல. ஏன் தெரியலன்னா, அதுக்கு அந்த ஆகாரத்துக்கு பதிலாக ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டுன்னு இருக்கேன். அது என்னன்னா, உங்கள் வாக்குலேருந்து வழியக்கூடிய இந்த கசாமிர்தத்தை சாப்பிட்டுன்னு இருக்கிறதுனால அதில் எனக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, கலப்பு தெரியல, எதுவுமே தெரியல. அப்பேற்பட்ட கசாமிர்தத்தை நீங்கள் நிறுத்தக்கூடாது அப்படின்னு கெஞ்சராராம். இங்கே எப்படின்னா, சுதம் ஹரி கசாமிர்தம்னு இந்த சுகாச்சாரியால் தான் பகவத்குணத்தை பரிபூர்ணமாக அனுபவிச்சு அவர் மனசுலேந்து வழியக்கூடிய அந்த பகவத்குணத்தை இந்த பரீட்சித் மகாராஜா குடிச்சாராம். இப்போ இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவான்னா, இப்போ நம்ம ஜலம் வேணும்னா என்ன பண்ணுறோம்? மேலே வாட்டர் டேங்க்ல சேகரிக்கிறோம், அதுலேருந்து பைப்பு திறந்தால் தண்ணி கொட்டுறது. அப்படி கொட்டும்போது வாட்டர் டேங்க்ல தண்ணி ஆயிடும். அப்படி நம்ம ஜலம் உபயோகப்படுத்துகிற மாதிரி இந்த கதாமிருதத்தை பரீட்சித் மகாராஜா கேட்கலையாம். அந்த டேங்க் முழுக்க ரொம்ப ஜலம் வழியிறது பாருங்கோ. வழியிற ஜலத்தை உபயோகப்படுத்துறதுனால அந்த டேங்க்ல இருக்கிற ஜலம் கம்மியாகாமல் அப்படியே தானே இருக்கும். அதே மாதிரி இந்த மனசுல பகவத் அனுபவம், பகவத்குணம் இது எல்லாம் பரிபூர்ணமா இருக்கான் சுகாச்சாரியாளுக்கு. அவர் அனுபவிச்சு அந்த மனசுலேருந்து பொங்கி வருதுதான் இந்த பாகவதம். அந்த பாகவதமாக அமிர்தத்தை நாங்கள் குடிக்கிறதுனால இந்த எங்களுக்கு எந்த பசிதாகமும் தெரியல பிரபு, நீங்க பகவத்குணத்தை சொல்லணும்னு இப்படி சொன்ன உடனே கண்ணை திறந்து பார்த்து பிரம்மனிஷ்டால் அந்த பரீட்சத்தை பார்த்து சந்தோஷப்படுறாராம். சமயக் விவசிதா புத்தி. ஏன்னா இத்தனை நாளா 5 நாளா கதை சொல்லியிருக்காரோன்னோ அது உரைச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் கண்ணு முடின்னு உட்காண்டிருக்காராம். அதில் பரீட்சித் மகாராஜா அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்டாராம். ஏன்னா பகவத்குணம் சொல்லுங்கன்னு கதறாரு. எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கவனித்து கேட்டதுனால ஒவ்வொன்றத்தையும் சொல்லி நீங்கள் பகவத்குணத்தை நிறுத்தக்கூடாது, அதுதான் என் உயிராக இருக்குன்னு இப்படி கதை கேட்குறவாளுக்கு தான் சுகபிரம்மம் கதை சொல்கிறதுக்கு வருவார். அப்படி தன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை தான் சப்தாகம் சொன்னார். அப்பேற்பட்ட பரீட்சித்து இந்த மாதிரி 13 ஸ்லோகங்களில் கேள்வி கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு மேலே இந்த கிருஷ்ண சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் பிரம்மனிஷ்டால். இப்படி ஒருத்தன் கதை கேட்குறான்னா அவனுக்கு கதை சொல்லலைன்னா தான் ஆச்சரியம்னு சொல்லிட்டு சூத பௌராணிகர்னும் அந்த பரீட்சத்தை கொண்டாடுறான்னு சொல்லிட்டு மேலே இந்த கிருஷ்ணாவதார சரித்திரம் பூமிஹி நித்வன் ரிபவ்யாஜன்னு பூபாரம் தாங்க முடியலையாம் பூமிக்கு. உடனே க்ஷீராப்திக்கு போறாலாம். பிரம்மதேவரையும் அழித்து கொண்டு இத்தனை அசுரர்களும் போட்டி போட்டு பூலோகத்தில் அவதாரம் பண்ணிட்டா எவ்வளோ பாரம் இருந்தாலும் எனக்கு அது சிரமமாக தெரியாது. அசத்துகள் ஏற 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 என்னால் தாங்க முடியல. நீங்கள் தான் வந்து அவதாரம் பண்ணி இத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரையும் அழைச்சிட்டு பூமி க்ஷீராப்திக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறா. உடனே பகவான் மேலே அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லி பிரம்மதேவன் கிட்ட சொன்னார். உடனே பிரம்மதேவரும் வந்து அத்தனை தேவதைகளையும் பார்த்து மேலே கிருஷ்ணாவதாரம் நடக்க போகிறது. ராஜதானி, எந்த ராஜதானின்னா யாதவர்களுக்கெல்லாம் ராஜதானியாக இருக்கக்கூடிய மதுரை, அந்த மதுரையில் பிறக்க போகிறார். நீங்கள் எல்லோரும் யாதவர்களாக போய் பிறங்கோ, பகவான் கூட இருந்து அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே தேவர்களும் யாதவர்களாக பிறக்கிறா அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவா. இப்படி இந்த யாதவர்களுக்கெல்லாம் ராஜதானியாக இருக்கக்கூடிய மதுரை, அந்த மதுரையே எப்பயுமே நித்தியம் சந்நிகிதோ அருகின்னு எப்பயும் பகவான் பூர்ண சாநித்தியத்தோடு இருக்காராம். இந்த மதுரையை யார் ஏற்படுத்தினது இந்த நகரத்தை அப்படின்னா, இந்த லவணன்னு ஒரு ராட்சசன் இந்த பிராந்தத்தில் சுத்திண்டு எல்லோரையும் கஷ்டப்படுத்தின்னு இருந்தானா, காடாக இருந்துதான். சத்ருக்ன சுவாமி தான் வந்து இந்த லவணனை சம்ஹாரம் பண்ணி இந்த மதுரா நகரத்தை ஏற்படுத்தினார். இந்த சத்ருக்ன சுவாமி ஏற்படுத்தினதுனால இந்த மதுரையே ஒரு க்ஷேத்திரம்
அது ஒரு நகரமா இருந்தாலும் ஒரு க்ஷேத்திரம். இதுல பகவான் பரிபூர்ண சாநித்தியோதத்தோட இருக்காருன்னு, இது யாதவர்களுடைய ராஜதானியா இருந்துட்டு, இந்த ராஜதானியா இருக்கக்கூடிய இந்த மதுரைய உக்ரசேனன்னு ஒரு ராஜா பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அந்த உக்ரசேன ராஜாவினுடைய மகன் தான் கம்சன்னு மேல கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மனிஷ்டா. அந்த உக்ரசேன மகாராஜாவுக்கு ஒரு தம்பி, அந்த தம்பியோட புத்திரி தான் தேவகி. அந்த தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறா. அப்படி வசுதேவரும் தேவகியும் கல்யாணம் பண்ணிட்டு வசுதேவர் தன் கிரகத்துக்கு அழிச்சுன்னு போறார் தேவகிய. அப்ப ஏராளமான அந்த சேவகர்கள் அப்புறம் தனங்கள் எல்லாம் பெண் மேல வச்ச ஆசையினால வசுதேவருக்கு பகுமானமாக கொடுத்து அனுப்புறார் அந்த தேவகன்னு சொல்லக்கூடிய அந்த தேவகியினுடைய அப்பா. அப்போ கம்சனுக்கு தேவகி மேல ரொம்ப ஆசையா தங்க மேல. அதனால கம்சன் என்ன பண்றான்னா, தானே மாப்பிள்ளையும் தங்கையும் வச்சு அந்த ரதத்தில் அழிச்சுன்னு போகும்போது தானே அந்த ரதத்தை ஓட்டின்னு வரானா. அப்போ பார்க்கும்போது எல்லாம் ராஜாதிராஜனா இருக்கக்கூடிய கம்சனே எவ்வளோ ஆசைப்பாரு தங்க மேலே, தானே ரதத்தை ஓட்டின்னு வரான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறா. அதுக்கும் மேலே என்ன சொல்லிட்டான்னா, யாருமே அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவா எல்லாம் நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரதத்தில் ஏற்றுங்கோன்னு ஊர்வலத்தில் இப்படிலாம் அமக்கலப்படுத்துகிறான். இந்த அசத்துகள்லாம் அமக்கலப்படுத்தினான்னா அதுக்கு சந்தோஷமும் படக்கூடாது. ஏன்னா அவள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவா. சாதாரணமாக இருக்கிறவா நல்லவர்கள் தான் இது முடிஞ்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வச்சு போன்னுவா. அவள் இப்போ மேலே எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது சுயநலம்னு வந்துடும். அவளுக்கு வந்துடுத்துன்னா மாறிடுவா, அது தெரிய போகிறது. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது எல்லோருக்கும். ஆனால் இப்படி இவன் ஊர்வலம் பண்ணுறானேன்னு எல்லோருக்கும் சந்தோஷம். தானே கம்சனே சுயமே அந்த ரதத்தை ஓட்டின்னு வரான். மாப்பிள்ளையும் தேவக்கியும் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த ராஜதானி வீதி, அந்த வீதியில பார்த்தா நிறைய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது. அவ கொச்ச கொச்ச கொச்சன்னு பேசின்னு இருக்கா. அத்தனை சப்தத்திலையும் பார்த்தா மேல ஆகாயத்துல அசரீரியாக ஒரு சப்தம் வருது, ஹே அபுதா அப்படின்னு, ஹே முட்டாளே அப்படின்னு ஆகாயத்திலேருந்து கூப்பிடுறது. ஹே முட்டாளேன்னு இப்படி ஆகாயத்திலேருந்து அசரீரி கூப்பிட்ட உடனே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, யாருமே திரும்பி பார்க்கலையா. கம்சன் தான் கூப்பிட்டேலா அப்படின்னு மேலே பார்க்குறானா. இப்போ நாராயணா, கோபாலா, அப்புறம் சங்கரான்னு கூப்பிட்டா அந்த நபர் தானே திரும்பி பார்ப்பார். சங்கரான்னு கூப்பிட்டா யாரும் கோபாலகிருஷ்ணன் திரும்பி பார்க்க மாட்டாரோன்னு. இங்கே என்ன, இந்த அசரீரி அபுதான்னு கூப்பிட்ட உடனே, ஏ முட்டாளேன்னு கூப்பிட்ட உடனே அங்கே இருக்கிறவன் யாருமே திரும்பி பார்க்கல. கம்சன் மேலே என்னை கூப்பிட்டேல அப்படின்னா அவனே தீர்மானம் பண்ணிட்டா தான் முட்டாளே அப்படின்னு. முட்டாளேன்னு கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்ட உடனே, எந்த தங்கையை நீ இவ்வளோ சந்தோஷமாக ஊர்வலமாக அழைச்சின்னு போறியோ அப்பேற்பட்ட இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது கர்ப்பமாக சாட்சாத் பகவானே அவதாரம் பண்ணி உன்னை சம்ஹாரம் பண்ண போறார்னு அழகா தெளிவா சொல்லிட்டு போயிடுது. 8வது கர்ப்பம்னு சொன்னதே தவிர 8வது குழந்தைன்னு சொல்லலை. 8வது குழந்தை சுபத்ர, 8வது கர்ப்பம்தான் கிருஷ்ணர். நன்ன சரியாக 8வது கர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைஞ்ச உடனே இத்தனை நேரம் இப்போ ஊர்வலம் தானே நடந்துட்டு இருக்கு. இந்த ஊர்வலம் முடிஞ்சு அவ குடும்பம் நடத்தி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே ஆபத்து. இந்த சமயத்தில் கொஞ்சம் சும்மா இருந்து அப்புறம் போய் விவகாரங்கள்லாம் பேசிக்கலாம் இல்லைன்னா உடனே என்ன பண்ணான்னா, அசத்துகள் இப்படி தான் பண்ணுவா. உடனே என்ன பண்ணான்னா, அந்த கடிவாளத்தை தூக்கி போட்டான். நேராக பின்னாடி வந்தால் அந்த தேவகியினுடைய கேசத்தை பிடிச்சா. எல்லாரும் பார்க்குறான்னு பார்க்காதபடிக்கு அவன் கையில் ஒரு கட்கம் இருக்கான், அதை எடுத்து தேவகியினுடைய கழுத்தை வெட்டுறதுக்காக போயிட்டான். இங்க என்னன்னா, இத்தனை நேரம் ரத்த சம்பந்தம் தேவகி மேல ஆசையா இருந்தா, தனக்குன்னு ஒண்ணு வந்த உடனே இப்ப மேல சம்ஹாரம் பண்றதுக்காக போயிட்டான். மேல மந்திர சம்பந்தப்பட்ட வசுதேவர் தடுத்து நிறுத்துறாரா. இப்ப காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வசுதேவருக்கு இருக்கு. வசுதேவரும் கேட்டாரோனோ இந்த கதைகள்லாம், உடனே கேட்டு நிறுத்துறார். முதல்ல அவனை இப்ப எதுக்கு இப்படி பண்ற, ரொம்ப தப்பு அப்பா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. யார் உன்னுடைய தங்க, பொதுவாக ஸ்திரீவதமே கூடாது. அதுவும் இல்லாமல் கல்யாணமாகி இன்னைக்கு தான் முதல்ல புகுந்தாத்துக்கு போகிறான். அப்பேற்பட்ட பெண்ணை சம்ஹாரம் பண்ணலாமா? நீ என்ன காலமாக முடியாத இப்படியே நீ உலகம் இருக்கிற பரியந்தம் இருந்தலான்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைப்பா, நீ என்னைக்கு பிறந்தையோ அன்னைக்கே நீ இந்த சமயத்தில் காலமாக போகிறேன்னு எழுதி வச்சாச்சு. ஒருத்தியோர் ஜென்மவதாம் வீர தேகேன சகஜாயத்தே, நீ பிறக்கும் போதே இந்த சமயத்துல காலமாக போறேன்றது எழுதி வச்சாச்சுப்பா. அதனால நீ பிறக்கிறது இறக்கிறதுன்றது இது நடந்துட்டே தான் இருக்கும். ஒருத்தன் பிறந்தான்னா எப்படி ஒருத்தன் நடக்கும் போது ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலை தூக்குவான், திருப்பி அந்த காலை வச்சுட்டு இந்த காலை தூக்குவான், இப்படிதானே நடையானது இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஜென்மா பரியந்தம் எல்லாம் தீர்மானம் ஆயிடும்.
அது கடைசி சுவாசத்துல அந்த நினைப்பை கொடுத்து அது பிறக்கிறது போல இப்படி ஒரு காலச்சக்கரமானது நடந்துட்டுருக்கா. அதனால இதெல்லாம் முன்னாடியே தீர்மானமானது, இதுக்கெல்லாம் பயந்துட்டு நாம இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்தில் நடக்கிறதுன்னு பலவிதமாக உபதேசம் பண்றார். அதனால நீ இப்ப இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கோ ஒரு நாள் காலம்தான் ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதாந்த விஷயங்கள்லாம் உபதேசம் பண்றார். இத்தனையும் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்சன் சொல்றான், என்னைக்கோ ஒரு நாள் காலமாயிதான் ஆகணும்னா ஆமான்னா, என்னைக்கோ ஒரு நாள் போகதான் பண்ணாது, உங்க மனைவிக்கு வச்சுக்கோங்க, நான் உயிரோட தான் இருக்க போறேன்னு அசத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவான், இந்த தர்மத்தெல்லாம் திருப்பி விடுவா. இப்படிலாம் வசுதேவர்கிட்ட சொன்னோன்னே இவன் அடங்குற மாதிரியே தெரியல. உடனே இவருக்கு யோசனை பண்ணினார், இவனை ஏதாவது இப்போதைக்கு சமாதானம் பண்ணணும், இல்லைன்னா போற போக்க பார்த்தா தேவகியை சம்ஹாரம் பண்ணிடுவான்றதுக்காக யோசனை பண்ணினார். இவாளுக்கு பிறக்க போற அந்த குழந்தை தானே ஆபத்து, அதுவும் 8வது கர்ப்பம் தானே. இவர் என்ன சொன்னார் மனசுல நினைக்கிறார்னா, இந்த குழந்தைகளை கொடுத்துருவோம், இப்போதைக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தேவகியை காப்பாத்திடுவோம், காப்பாத்தினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்ப தேவகி உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி கம்சனை பார்த்து, கம்சா, இந்த தேவகியினுடைய குழந்தைகிட்டேன்னு தானே உனக்கு ஆபத்து, தேவகிட்டேருந்து ஆபத்து இல்லையனோ, அப்ப தேவகிக்கு பிறக்கிற குழந்தைய உங்ககிட்ட சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னார். இங்க சொல்லும்போது அவர் ரொம்ப ஜாகிரதையா பேசுறாராம். இப்ப நாம இந்த சமயத்துல அவசரத்துல என்ன சொல்லிடுவோம், நீ தேவகியை கொலை பண்ணாத, வேணும்னா இந்த குழந்தைகள் வேணாலும் கொலை பண்ணிக்கோ, தேவகி உயிரோட இருக்கணும்னு இப்படி சொல்லிடுவோம். இந்த குழந்தைகள் வேணா கொலை பண்ணிக்கோன்னு நீயே அவனுக்கு உபாயத்தை சொல்லி கொடுக்கறதுனால இதுக்கு நீ அனுமதி கொடுத்தேன்னா அந்த பாவத்துல பங்கு உனக்கும் உண்டு. அதனால பேசுறதே ரொம்ப ஜாகிரதையா பேசணும். இவர் என்ன பேசுறாருன்னா, அந்த குழந்தைகளை சமர்ப்ப இஷ்ய உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நிறுத்திட்டார், அவ்வளவுதான். இப்போ அவன் கம்சன் என்ன நினைச்சான்னா, கம்சா தத் வாக்கிய சாரவித்துன்னு இவர் சொன்ன விஷயத்த அவன் ஒரு இது மாதிரி எடுத்துட்டான். என்ன எடுத்துட்டான்னா, குழந்தைய கொண்டு குழந்தை வேணாலும் கொன்னுக்கோ, தேவகி உயிரோடு இருந்தா போறோம்னு அவன் அதை புரிஞ்சுட்டு சரி போனா போறது அப்படின்னு விட்டுட்டான். ஊர்வலம்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் இறங்குங்க கிளம்புங்கள்னா வந்தவ எல்லாரையும் தலையில் ஒரு அடி அடித்து எல்லாம் வீட்டுக்கு போங்கடா, ஊர்வலம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு அமுச்சு விட்டுட்டான். இதுதான் அசத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய காரியம். இப்படி அமுச்சு விட்டா உடனே வசுதேவரும் தேவகியும் பார்த்தா இவன் எங்கேயாவது ஓடி போயிடுவா, சரி வராதுன்னு சொல்லி ஒரு ஜெயில பார்த்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி போட்டுட்டான் உள்ள. இவன் முட்டாளேன்னு அசரீரி கூப்பிட்டதொன்னும் அதை பதே 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 நிரூபிக்கிறான். என்ன சொன்னது அந்த அசரீரி, 8வது கர்ப்பம் தானே உனக்கு மிருத்யுன்னு சொன்னது. இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இவ 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆத்துல வச்சாதானே இவ குடும்பமே நடத்த முடியும். இவன் வசுதேவர் ஒரு 10 மைல் தள்ளி, தேவகி ஒரு 10 மைல் தள்ளி ஒரு ஜெயிலில் போட்டிருந்தான்னா இவ குடும்பமே நடத்தியிருக்க முடியாது, குழந்தையே பிறக்காது. இவன் முட்டாளா இருக்கிறதுனால இந்த கர்ப்பம் பிறக்கணும்னு காத்துன்னு இருக்கானா, இவ 2 பேரையும் சேர்த்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முட்டாள்னு நிரூபிக்கிறான். அதுக்கு மேல ஏன் இப்படி ஒரு யோஜனை தோணலன்னா, இதுக்கும் மேல பகவான் ஒருத்தர் இருக்கார், ஒன்றும் அவர் சங்கல்பம் என்னமோ அதான நடக்கும். எவ்வளோ கெட்டிக்காரனா இருந்தாலும் அதை தோண பண்ண மாட்டார் அவர். அப்படி அவருடைய சங்கல்பம் சேர்ந்து இருக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும், அந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருக்கு. அதனால இந்த ஒரு யோஜனையா அவனுக்கு தோணலை. அந்த கம்சனுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி 2 பேரையும் போட்டுட்டான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது குடும்பம் நடத்திட்டு வரா. அதே மாதிரியே தேவகி அம்மா கர்ப்பமாரா. முதல்ல ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கிறதான். அந்த குழந்தை பிறந்த உடனே அப்படி ஒரு தேஜஸாகவும் பார்க்கறதுக்கே லட்சணமாகவும் இருக்கு. லட்சணமாக இருக்க உடனே தேவகி அம்மா அந்த குழந்தைய தடவி தடவை கொடுத்து கீர்த்திமான்னு பேர் வைக்கிறாளாம். என்னடா என்ன கீர்த்தி அடைய போகிறது இந்த குழந்தை, மேலே சில மணி நேரங்களில் அந்த குழந்தை காலமாக போகிறது, கீர்த்திமான்னு என்ன பெரிய கீர்த்தி வரப்போகிறதுன்னு இந்த குழந்தைக்கு பெரியவாள்லாம் சொல்லும்போது, இந்த கிருஷ்ணாவதாரம்னு ஒருத்தர் உட்காந்துன்னு பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சான்னா இந்த கீர்த்திமான்னு சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணனுடைய அண்ணனை சொல்லாமல் இந்த கதை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட கீர்த்தி இந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால அவனுக்கு கீர்த்திமான்னு, இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் கிருஷ்ணாவதாரம் சொல்லணும்னா இந்த குழந்தைய பற்றி சொல்லுவான்னு தேவகி நினைத்து கொண்டு மனசுல கீர்த்திமான்னு பேரையும் வைக்கிறாளாம் அந்த குழந்தைக்கு. வசுதேவர் சொன்னதொன்னும் சொன்ன வாக்கு காப்பாற்றணுன்றதுனால ஒரு முறத்துல அந்த பச்சை குழந்தைய போட்டார், ஒரு துணியால சுத்தினார், எடுத்துன்னு போறாராம் தைரியமா கம்சனுடைய அரண்மனைக்கு. அந்த கம்சனுடைய அரண்மனைக்கு போனால் அங்கே கம்சன் பார்த்தா சிரிக்கிறான், ரொம்ப பிறந்திருக்கான்னு சந்தோஷப்படுறான். உடனே வசுதேவரை பார்த்து, நீ அசடா இருக்கீரே, இந்த குழந்தையினாலெல்லாம் எனக்கு ஆபத்து இல்லை, 8வது கர்ப்பந்தான், அதனால இந்த குழந்தைய எடுத்துன்னு போங்கோ, நீங்கள் ஜாகிரதையாக வளர்த்துன்னு வாங்கன்னு சொல்லி அமுச்சிட்டான். முதல்ல சொன்னேன், இந்த அசத்துக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னான்னா
அவ மகான்கள் மாதிரியோ சத்தியசந்தர்கள் மாதிரியோ சொன்னதுல நிற்க மாட்டாள், ஒன்றும் மாத்தின்டே தானே இருப்பா. இவன் அமிச்சிட்டான்றதுக்காக சந்தோஷப்பட முடியாது. இப்படி அமிச்சானா எப்போ வேணா கூப்பிடுவான்னு மனசை திருடப்படுத்தின்னு தான் வசுதேவர் கிளம்புறாரு அங்கேருந்து. இப்படி வசுதேவர் இந்த பக்கம் போன உடனே அங்கேருந்து நாரதர் வந்துட்டார். நாரதருக்கு மாத்திரம் ஒரு அனுகிரகம் உண்டு. கம்சனும் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவான், வசுதேவரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். இந்த மாதிரி எங்க போனாலும் இவருக்கு சத்ருக்களே கிடையாது. இவர் அஜாத சத்ரு, யார் போனாலும் வாங்கன்னு கூப்பிடுவா. கம்சனும் வாங்கன்னு கூப்பிட்டு நாரதர்கிட்ட உட்காந்து பேசுறாரா, என்ன கம்சா சந்தோஷமா இருக்கேன்னா, மருமா பிறந்திருக்கான் சந்தோஷமா இருக்குன்னு உடனே ஏதோ கேள்விப்பட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றா, உன்னை முட்டாளேன்னு கூப்பிட்டாலாம், இப்படிலாம் ஆனதான், என்னென்னலாம் நடந்ததுன்னு உடனே கம்சன் ஆமா அப்படிலாம் நடந்தது, என்ன முட்டாளேன்னு கூப்பிட்டது, இந்த மாதிரி 8வது கர்ப்பம் கொலை பண்ண போறது மிருத்யு உனக்குலாம் சொன்னதுன்னா உடனே நாரதர் திரும்பவும் இவர் சொல்றார், நீ ஒரு முட்டாள் தான் அப்படின்னார். இவனுக்கு இந்த முட்டாள்னு கேட்டு பழகி போயிடுது. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தெரியாதுப்பா, தேவர்கள் அவ பேசுறதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கும். பரோட்ச பிரியா எவகி தேவாகான்னு அவ எந்த விஷயத்தையுமே உருப்படியா சொல்ல மாட்டா, பரோட்சமா தான் சொல்லுவா. அப்படி சொல்லும்போது 8வது கர்ப்பம்னு சொன்னாலே தவிர எதுலேருந்து 8ன்னு உன்ட்ட சொல்லல. பொதுவா என்றது அவாவாளுடைய எண்ணத்துல தான் இருக்கு. நீ ஒரு ஒரு இடத்துல உக்காந்துண்டு இந்த மண்டபத்துல அந்த கார்னர்ல உக்காந்துண்டு 4வது தூண்கிட்ட புஸ்தகம் இருக்கு எடுத்துன்னு உன்கிட்டேந்து எண்ணினான்னா அது 4, அந்த பக்கம் 4. இப்ப இந்த கார்னர்ல இருக்கிறவன்ட்டேந்து எண்ணினா மொத்தம் 6 தூண் இருக்குன்னா அவனுக்கு 4வது கிடையாது, அவனுக்கு அது 2வதா வந்துடும். இந்த மாதிரி யாரு எங்கேந்து எதை என்றாரோ அதுதான் அவாவாளுடைய கணக்கு. 1லேந்து எண்ணினா 8 8, 8லேந்து எண்ணினா 1 8, 7லேந்து என்னன்னா 2 8, அந்த மாதிரி எதுலேருந்து என்னன்றது தேவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு, அதுக்கும் மேல நீ இப்ப கம்சனா பிறந்திருக்க, நீ காலநேமின்னு ஒரு அசுரன் மகாவிஷ்ணு கையினால வதமடைந்து இப்ப நீ திரும்பி பிறந்திருக்கன்னு இப்படிலாம் நல்லா ஃபுல்லா அந்த கம்சனை ஏற்றி விட்டுட்டு கிளம்பிட்டார் நாரதர். அவன் மேலே பிராமணர்கள் கோக்கள் எல்லாருக்கும் கஷ்டப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணி வசுதேவரை கூப்பிட்டு விடு, அந்த குழந்தைய அழிச்சினுவான்னு சொல்லிட்டு அங்கே ஆட்கள் அமைச்சு அந்த குழந்தைய அழிச்சுன்னு வர சொல்லிட்டான். ஏன் நாரதர் இப்படிலாம் பண்ணார்னா, இந்த கம்சனுடைய அவனுடைய அந்த அக்கௌண்ட்ல பாபம் ஏறணும், பகவான் பிறக்கணும், சீக்கிரம் பிறந்து இந்த பாபியை சம்ஹாரம் பண்ணணுன்றதுக்காக இப்படி பகவத் சங்கல்பத்தினால நாரதர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். வசுதேவரும் குழந்தைய எடுத்துன்னு வந்தார். மகாபாபி ஸ்வயநலம்னு ஒன்று வந்துருத்துன்னா நாம் நம்மளை தானே பார்ப்போம். அப்படி அந்த ஸ்வயநலத்தோட என்ன பண்ணுறான்னா, அந்த பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம சதுர் தேங்காய் உடைக்கிறது போல அந்த குழந்தைய உடைச்சிட்டான். உடைச்சி அந்த குழந்தைய சம்ஹாரம் பண்ணினா. அதை பார்த்து வசுதேவர் ரொம்ப வருத்தப்பட்டார். பகவத் சங்கல்பம்னு நினைச்சுட்டு மேல வசுதேவரும் தேவகியும் வருத்தத்தோட அந்த ஹவுஸ் அரெஸ்டே குடும்பம் நடத்தின்னு இருக்கா. மேலே இவன் என்ன பண்ணுறான்னா, எல்லா ராஜ்யத்திலும் இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த நம்ம எல்லாரும் அசுரர்கள், நாம் எல்லோரும் இந்த மகாவிஷ்ணுவை எதிர்க்கணும், இந்த மகாவிஷ்ணுவே பிறந்து நம்ம சம்ஹாரம் பண்ண போகிறான், நாம் எல்லோரும் அதுக்கு சித்தமாக இருக்கணும்னு எல்லாரையும் சைன்யம் திரட்டுறது போல கம்சன் பக்கத்தில் இருக்க எல்லா ராஜ்யத்தை அசத்துகளையும் திரட்டி வைக்கிறான்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. மேலே அடுத்த அத்தியாயத்தில் யோகமாய வருது, தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் அடுத்த அத்தியாயம். அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணாவதாரம். மேலே எல்லோரும் கலந்து இந்த முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். தசமஸ்கந்தः அச பிரதமோऽध्यायः. ராஜோவாச கதிதோ வம்சவிஸ்தாரः பவதா சோமசூர்யயோः ராஜ்ஞாம் ச உபயவம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம். யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தமா தத்ராம்சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர்வீர்யாணி சம்சனः. அவதீர்ய யதோர்வம்சே பகவான் பூதபாவனः. கிருதவான் யானி விஸ்வாத்மா தானி நோ வத விஸ்தராத். நிவృత్తதர்ஷைருபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாத். கௌத்தமஸ்லோககுணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்ணாத். பிதாமஹா மே
समरे मरञ्जयैः देवव्रताद्यातिरथैस्तिमिङ्गलैः दुरत्ययं कौरवसैन्यसागरं कृत्वा तरन् वत्सपदं स्मयत्प्लवाः द्रौण्यस्त्रविप्लुष्टमिदं मदङ्गं सन्तानबीजं कुरु पाण्डवानां जुगोपकुक्षिङ्गत आत्तचक्रः मातुश्च मे यः शरणं गतायाः वीर्याणि तस्य अखिलदेहभाजाम् अन्तर्बहिः ऊरुषकालरूपैः प्रयच्छतो मृत्युमुतामृतञ्च मायामनुष्यस्य वदस्व विद्वन् रोहिण्यास्तनयः प्रोक्तः रामः सङ्कर्षणस्त्वया देवक्या गर्भसम्बन्धः कुतो देहान्तरं विना कस्मान्मुकुन्दो भगवान् पितुर्गेहाद्व्रजं गतः क्व वा संज्ञातिभिः सार्धं कृतवान् सात्वतां पतिः व्रजेवसन् किमकरोत् मधुपुर्यां च केशवः भ्रातरं चावधीत् कंसं मातुरद्धातदर्हणम् देहं मानुषमाश्रित्य कतिवर्षाणि वृष्णिभिः यदुपुर्यां सहावात्सीत् पत्न्यः कत्यभवन् प्रभो एतदन्यच्च सर्वं मे मुने कृष्णविचेष्टितं वक्तुमर्हसि सर्वज्ञा श्रद्दधानाय विस्तृतं नैषा अतिदुस्सहा क्षुन्मां त्यक्तोदमपि बाधते पिबन्तं त्वन्मुखाम्भोजात् च्युतं हरिकथामृतं सूतोवाच एवं निशम्य भृगुनन्दन साधुवादं वैयासकिः स भगवान् अथ विष्णुरातं प्रत्यर्च्य कृष्णचरितं कलिकल्मषघ्नं व्याहर्तुमारभत भागवतप्रधानः श्रीशुक उवाच सम्यग्व्यवसिता बुद्धिः तव राजर्षिसत्तमा वासुदेवकथायां ते यज्जाता नैष्ठिकी रतिः वासुदेवकथा प्रश्नः पुरुषां स्त्रीन् पुनातिः वक्तारं पृच्छ्रकं श्रोतॄन् तत्पादसलिलं यथा भूमिः दृप्तनृपव्याज दैत्यानीकशतायुतैः आक्रान्ता भूरिभारेण ब्रह्माणं शरणं ययौ गौर्भूत्वा अश्रुमुखी खिन्ना क्रन्दन्ती करुणं विभोः उपस्थितान्तिके तस्मै व्यसनं स्वमवोचता ब्रह्मा तदुपधार्याथ सह देवैस्तया सह जगामसत्रिनयनः तीरं क्षीरपयो निधेः तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकपिं
पुरुषं पुरुषसूक्तेन उपतस्थे समाहितः गिरं समाधौ गगने समीरितां निशम्य वेधास्त्रिदशान् उवाचः गां पौरुषीं मे शृणुतामराः पुनः विधीयतामाशु तथैव माचिरम् पुरैव पुंसावधृतो धराज्वरः भवद्भिरंशैर्दुषूपजन्यतां स यावदुर्व्या भरमीश्वरेश्वरः स्वकालशक्त्या क्षपयंश्चरेद्भुवि वसुदेवगृहे साक्षात् भगवान् पुरुषः परः जनिष्यते तत्प्रियार्थं सम्भवन्तु सुरस्त्रियः वासुदेवकलानन्तः सहस्रवदनस्वराट् अग्रतो भविता देवः हरेः प्रियचिकीर्षया विष्णोर्माया भगवती यया सम्मोहितं जगत् आदिष्टा प्रभुनांशेन कार्यार्थे सम्भविष्यति श्रीशुक उवाच इत्यादिश्य अमरगणान् प्रजापतिपतिर्विभुः आश्वास्य च महीं गीर्भिः स्वधाम परमं ययौ शूरसेनो यदुपतिः मथुरामावसन्पुरीं माथुरान् शूरसेनांश्च विषयान् बुभुजे पुरा राजधानी ततः साभूत् सर्वयादवभूभुजां मथुरा भगवान् यत्र नित्यं सन्निहितो हरिः तस्यां तु कर्हिचिच्छौरिः वसुदेवः कृतोद्वहः देवक्या सूर्यया सार्धं प्रयाणे रथम् आरुहत् उग्रसेनसुतः कंसः सुप्रियचिकीर्षया रश्मीन् हयानां जग्राह रौक्मै रथशतैर्वृतः चतुश्शतं पारिबर्हं गजानां हेममालिनाम् अश्वानाम् अयुतं सार्धं रथानां च 300 दासीनां सुकुमारीणां 200 समलङ्कृते दुहित्रे देवकः प्रादात् याने दुहितृवत्सलः शङ्खतूर्यमृदङ्गाश्च नेदुः दुन्दुभयः समम् प्रयाणप्रक्रमे तावत् वरवध्वोः सुमङ्गलम् पथि प्रग्रहिणं कंसम् आभाष्याः अशरीरवाक् अस्यास्त्वाम् अष्टमो गर्भः हन्तायां वहसे अबुधा इत्युक्तः सकलः पावः भोजानां कुलपांसनः भगिनीं हन्तुमारब्धः खड्गपाणिः कचेग्रहीत् तं जुगुप्सितकर्माणं नृशंसं निरपत्रपं वसुदेवो महाभाग
उवाच परिसान्त्वयन् वसुदेवोवाच श्लाघनीयगुणशूरैः भवान् भोजयशस्करः स कथं भगिनीं हन्यात् स्त्रियमुद्वाहपर्वणि मृत्युः जन्मवतां वीरा देहेन सह जायते अद्य वा अब्दशतान्ते वा मृत्युर्वै प्राणिनां ध्रुवः देहे पञ्चत्वमापन्ने देही कर्मानुगो वशः देहान्तरम् अनुप्राप्य प्राक्तनं त्यजते वपुः प्रजं स्तिष्ठन् पदैकेन यथैवैकेन गच्छति यथा तृणजलूकैवं देही कर्मगतिं गतः स्वप्ने यथा पश्यति देहमीदृशं मनोरथेन अभिनिविष्टचेतनः दृष्टश्रुताभ्यां मनसानुचिन्तयन् प्रपद्यते तत् किमपि ह्यपस्मृतिः यतो यतो धावति दैवचोदितम् मनोविकारात्मकम् आपपञ्चसु गुणेषु माया रचितेषु देह्यसौ प्रपद्यमानः सह तेन जायते ज्योतिर्यथैवोदक पार्थिवेष्वदः समीरवेगानुगतं विभाव्यते एवं स्वमाया रचितेष्वसौ पुमान् गुणेषु रागानुगतो विमुह्यति तस्मान्न कस्यचिद्रोहम् आचरेत् स तथाविधः आत्मनः क्षेममन्विच्छन् द्रोग्धुर्वै परतो भयम् एषा तवानुजा बाला कृपणा पुत्रिकोपमा हन्तुं नार्हसि कल्याणीम् इमां त्वं दीनवत्सलः। श्रीशुक उवाच एवं ससामभिर्भेदैः बोध्यमानोऽपि दारुणः नन्यवर्तत कौरव्य पुरुषादाननो व्रतः निर्बन्धं तस्य तं ज्ञात्वा विचिन्त्य आनकदुन्दुभिः प्राप्तं कालं प्रतिव्योढुम् इदं तत्र अन्वपद्यत मृत्युर्बुद्धिमता बोह्यः यावद्बुद्धिबलोदयम् यद्यसौ न निवर्तेत नापराधोऽस्ति देहिनः प्रदाय मृत्यवे पुत्रान् मोचये कृपणामिमां सुता मे यदि जायेरन् मृत्युर्वा न म्रियेत चेत् विपर्ययो वा किं न स्यात् गतिर्धातुर्दुरत्यया उपस्थितो निवर्तेत निवृत्तः पुनरापतेत् अग्नेर्यथा दारु वियोगयोगयोः अदृष्टतोऽन्यन्न निमित्तमस्ति एवं हि जन्तोः अपि दुर्विभाव्यः शरीरसंयोग वियोगहेतुः एवं विमृश्यतं पापं यावदात्मनिदर्शनम्
पूजयामास वै शौरिः बहुमानपुरःसरम् प्रसन्नवदनाम्भोजः नृशंसं निरपत्रपम् मनसा दूयमानेन विहसन्निदमब्रवीत् वसुदेवोवाच न ह्यस्यास्ते भयं सौम्य यद्वागाः शरीरिणि मुत्रान् समर्पयिष्ये स्याः यतस्ते भयम् उत्थितम् श्रीशुकोवाच स्वसर्वधान्निववृते कंसः तद्वाक्यसारवित् वसुदेवोऽपि तं प्रीतः प्रशस्य प्राविशद्गृहम् अचकाल उपावृत्ते देवकी सर्वदेवता पुत्रान् प्रसुषुवे चाष्टौ कन्याञ्चैवानुवत्सरम् कीर्तिमन्तं प्रथमजं कंसाय आनकदुन्दुभिः अर्पयामास कृच्छ्रेण सोऽनृतात् अतिविह्वलः किं दुस्तहं नु साधूनां विदुषां किमपेक्षितां किमकार्यं कदर्यानां दुस्त्यजं किं धृतात्मनां दृष्ट्वा समत्वं तच्छौरेः सत्ये चैव व्यवस्थितम् कंसः तुष्टमनाराजन् प्रहसन्निदमब्रवीत् प्रतियातु कुमारोऽयं न ह्यस्मादस्ति मे भयम् अष्टमाद्यवयोर्गर्भात् मृत्युर्मे विहितः किल तथेति सुतम् आदाय ययो आनकदुन्दुभिः नाभ्यनन्दत तद्वाक्यम् असतः अविजितात्मनः नन्दाद्याये व्रजे गोपाः याश्च अमीषां च योषितः वृष्णयो वसुदेवाद्याः देवख्याद्याय दुस्त्रियः सर्वे वै देवता प्रायाः उभयोरपि भारत ज्ञातयो बन्धुसुहृदः ये च कंसमनोव्रताः एतत् कंसाय भगवान् शशंस अभ्येत्य नारदः भूमेर्भारायमाणानां दैत्यानां च वधोद्यमम् ऋषेर्विनिर्गमे कंसः यदून्मत्वा सुराणिति देवक्या गर्भसम्भूतं विष्णुं च स्ववधं प्रति देवकीं वसुदेवं च निगृह्य निगडैर्गृहे जातं जातमहन् पुत्रं तयोः अजनशङ्कया मातरं पितरं भ्रातॄन् सर्वांश्च सुहृदस्तथा घ्नन्ति ह्यसुतृपो लुब्धाः राजानः प्रायशो भुवि आत्मानमिह सञ्जातं जानन् प्राग् विष्णुना हतं महासुरं कालनेमिं यदुभिः सौयरुध्यता उग्रसेनं च पितरं यदुभोजान्धकाधिपं
स्वयं निगृह्य बुभुजे शूरसेनान् महाबलः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे श्रीकृष्णावतार उपक्रमे प्रथमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।